Praise Lord. Wish you a happy blessed Friday. El Bethel Prayer Ministry உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை சீரமைக்கவும் அவருடைய கிரேட் கமிஷனை புதுப்பிக்கவும் விரும்புகிறார். ஜீசஸ் பிரிங் ரெஸ்டரேஷன் இன் யுவர் லைஃப். தேவ ஜனமே, யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 15, 16, 17. இதில் பார்த்தீங்கன்னா, அவர் போஜனம் பண்ணின பிறகு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவுடைய குமாரனாகிய சீமோனே, இவர்கள் அதிகமாய் நீர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். தேவஜனமே, பேதுரு 3 முறை சேவல் கூவதற்கு முன்பாய் மறுதளித்தார் என்பதை ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறமும் பேக்ஸ்லைட் ஆகி மீன் பிடிக்க போனார். அங்கேயும் அவரை ஆண்டவர் அவருடைய ஃபெயிலியர் எல்லாம் ஒன்றுமே பொருட்படுத்தாமல் மீண்டுமாய் அவரை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறியா? நான் உனக்காக ரத்தம் சிந்தினேனே, உனக்காக உன் பாவங்களை நான் ஏந்தினேனே, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களான்னு ஆண்டு கேட்குறார். தேவஜனமே, வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சீமோன் பேதுருவை அன்புடனே மீட்டெடுத்தார். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதளித்தார். ஆனால் இயேசு 3 முறையும் நீ என்னை நேசிக்கிறாயா? இருதயத்தை குணப்படுத்தி அவர் 3 முறை என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. நம்மளுடைய இருதயத்தையும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் அவர்களை சொல்லும்பொழுது, ஆமாம் நான் நேசிக்கிறேன்னு சொல்லும்போது, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் தோல்விக்கு பிறகு இயேசு நம்மை மன்னித்து மீட்கிறார். அவருடைய அன்பு ஊழியத்தில் பரிபூர்ணத்தில் அல்ல, கிறிஸ்துவ மீதான அன்பில் தொடங்குகிறது. தேவஜனமே, பொறுப்பு கொடுக்கிறார். ஊழியத்தில் ஆண்டவர் மிஷினை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்ப்பாயாக. மற்றவர்களை ஆவிக்குரிய விதத்தில் நாம் நடத்துகிறோமா? உண்மையில் நாம் தோல்வியடையும் பொழுது தேவன் நம்மை கைவிடுகிறதில்லை. நமது தவறுகள் நமது அழைப்பை ரத்து செய்வதில்லை. மாறாக இயேசு நம்மை அன்பினால் மீட்டெடுத்து பின்னர் நம்மிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார். தேவஜனமே, பேதுரு பயத்திலும் தைரியத்திலும் தோல்வியிலிருந்தும் தலைமைத்துவத்திலிருந்தும் சென்றார். அதே கிருபை இன்றும் நமக்கு கிடைக்கிறது. இயேசு ஆழமாக நேசியுங்கள், அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் தைரியத்துடனே உங்கள் நோக்கத்தில் அடியெடுத்து வையுங்கள். தேவஜனமே, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து புது பணியுடனே அவர் கொடுத்த இந்த கிரேட் கமிஷனை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி மறுசீரமைத்து கர்த்தாவே, உம்முடைய கிரேட் கமிஷனை நிறைவேற்ற அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, உம்முடைய தேவ ஜனங்கள் உம்மை பாதுகாத்து வழிநடத்த ஆண்டவரே, ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே எல்லாருக்கும் சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பெரிய ஜாதியாக்குங்க. உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.